மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இட் இஸ் அ மோனோலித்திக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதுவும் ரூஃப் போட்டு முடிச்சாச்சு. அதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் போட்டு முடிச்சாச்சு. 2 பில்டிங்குமே கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ரூஃப் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சின்ன சின்ன உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டரிங் ஒர்க் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து ரேட் என்ன அப்படின்னு கேட்ட பிறகு, மேம் இந்த ரேட் இன்க்ளூடிங் இன்டீரியரா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டா கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்டீரியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் உங்களுக்கு வந்து ஒரு கடல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம லேண்ட், பில்டிங், பெயிண்டிங் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், பிளாஸ்டரிங், ரூஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் ஒர்க், டைல்ஸ் ஒர்க், சானிட்டரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அந்த பில்டிங் பிளான் அப்புறம் ஹவுஸ் டாக்ஸ் இப்படின்னு ஒரு பெரிய விஷயங்கள் காம்பவுண்ட் வால் அண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பில்டிங். அப்போ இதுக்குள்ள இன்டீரியர் இன்க்ளூடா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து. இப்போ நான் எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் பண்றது லேண்ட், பில்டிங், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியான பில்டிங், கீ ஹேண்ட் ஓவர். இதுதான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன். இன்டீரியர் வந்து இப்போ ஒரு சில கஸ்டமர் இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 லாக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு கஸ்டமர் 5 லாக்ஸ் ரேஞ்ச்ல கேட்டிருக்காங்க. இன்னொரு கஸ்டமர் மேம் பிவிசி போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கஸ்டமர் 3 லாக்ஸ் 4 லாக்ஸ் கேக்குறாங்க. சோ இன்னொருத்தர் ஒரு 26 30 லாக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்டீரியர் ஒவ்வொரு கஸ்டமருடைய ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஸ்டாண்டர்டா ஒண்ணு இன்டீரியர் அப்படின்னா பாத்தீங்கன்னா, டிவி ஷோகேஸ், பூஜா ராக்ஸ், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், லாஃப்ட் கவரிங் ஃபார் 3 பெட்ரூம்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காம்போ பேக். இதுக்கு வந்து நீங்க ஒரு 4 to 5 லாக்ஸ் நம்ம கிட்ட பண்றதா தான் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். சரிங்களா? அதனால இது வந்து உங்களுக்கு லோன்ல நம்ம கவரேஜ் குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். இல்ல அப்டின்னா ஒரு 6 மந்த் கழிச்சு உங்களுக்கே நெறைய அமௌண்ட் வருது அப்டின்னா, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு 6 மந்த் கழிச்சு எந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்டடா இன்டீரியர் அப்டிங்கிறது டே டு டே உங்களுக்கு வந்து மாடர்னா மாறிட்டே இருக்கிற விஷயம். அப்படி இருக்கிறப்போ 6 மந்த் கழிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். பட் நம்ம கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வேணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து 4 to 5 லாக்ஸ் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இன்டீரியர் பண்றவங்க கண்டிப்பா இன்டீரியர் மட்டும் பண்ணுவாங்களா? ஃபால் சீலிங் கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்ப ஃபால் சீலிங்கும் சேர்ந்து ஆட் ஆகும். அந்த ஃபால் சீலிங்கும் இன்டீரியர் சேர்ந்து பண்றப்ப தான் இட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அதனால நம்மளுடைய காம்போ பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெயிண்டிங், பிளம்பிங், சானிட்டரி ஐட்டம்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பில்டிங் பிளான் அப்ரூவல், ஹவுஸ் டாக்ஸ், இபி இந்த மாதிரி ஒரு காம்போ பேக் நம்ம குடுப்போம். உங்களுக்கு இன்டீரியர் வேணும்னா, மினிமம் 3 லாக்ஸ்ல இருந்து அப் டூ 50 லாக்ஸ் 1 crore வரைக்கும் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வயர்மென்ட். பட் ஒரு லோன்குள்ள கவரேஜ் குடுக்க முடியும்னா, ஒரு 3 to 5 லாக்ஸ் பேக்கேஜ்ல நம்ம கவரேஜ் குடுத்துக்கலாம். சோ இன்டீரியருக்கும் சேர்த்து நீங்க லோன் வாங்கிக்கலாம். சோ நீங்க இன்டீரியர் வேணும் அண்ட் ஃபுல் பேக்கேஜா வேணும் அப்டின்னா, இப்பவே டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வில்லா புக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.